இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கிறது எத்தனை மணிக்கு தெரியும்? முதல் மரணம் ஒரு 8:30 மணிக்கு தெரியும். ராத்திரி 1 மணிக்குள்ள சேலத்துல இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க? அப்ப போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு ரூம், அதுக்குள்ள வந்து 2 பெட் வைக்கலாம், 3 பெட் வைக்கலாம், 4 பெட் வைக்கலாம். பிணவரையில வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கறத முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாங்க 400 பெட் அடிஷனலா ஏற்பாடு பண்றோம். பெட் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? ஆனா அவ்வளவு அனுமதிக்கப்படவே இல்லையே. மதியம் 1 மணிக்குள்ள 39 பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு ஆரம்பிக்காங்க. முதல் நபர் அட்மிட், இந்த மாதிரிங்க ஒரு சஃபகேட்டிங்கா இருக்கு, பிரச்சனை இருக்கு, நச்சு வச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 9 மணிக்கு மேல அது வந்து மரணங்களா மாறும். அப்படி ஃபுல்லா வந்து மாறி ஒரு 39 40 பின்னாகுது, 39 அந்த நேரத்துக்கு 40 பேர் அந்த நேரத்துல வந்து நிக்குது. அப்ப இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கிறது எத்தனை மணிக்கு தெரியும்? இது ஒரு கேள்வி. நம்ம என்ன 7:47க்கு வந்து முதல் நபர் அனுமதி, மரணம் இல்ல. முதல் மரணம் ஒரு 8:30 மணிக்கு தெரியும் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு 8:30 மணிக்கு தெரியும். ராத்திரி 1 மணிக்குள்ள சேலத்துல இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க? சேலத்துல ஒருத்தர் வேலையா வேற, சேலத்துல ஒரு மாநாடு இருந்தது, அங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தோம். திரு செந்தில் பாலாஜி அவர்களோ திரு மா சுப்பிரமணியர்களோ முன்னாடி சொல்லாத இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லப்படுது. அக்கம் பக்கத்துல இருந்து பல மாவட்டங்கள் வந்தாங்க சொல்லி, மதுரையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து பல மாவட்டங்கள் அன்னைக்குல இருந்து பேர குறிப்பிடாங்க. அது சொல்லவும் இல்ல, நம்ம உச்சநீதிமன்றத்துல வந்துட்டு இவர் சொன்னதுனால அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு சேலத்துல வந்து ஒரு மாநாடு நடந்தது அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சு. இதற்கு முன்னாடி சேலங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சேலத்துல ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டுல 200க்கு மேற்பட்ட டாக்டர் இருந்தாங்க, அதனால நாங்க அவங்களை பயன்படுத்திட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு, இங்கேயே சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்சிடென்டலி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் போது, அமைச்சர் சொல்லும் போது பல மாவட்டங்கள் கொண்டு வராங்க. திண்டுக்கல்ல இருந்து, மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து அப்படின்னு பல இவ்வளவு மாவட்டங்கள் அப்ப சொல்லப்படல. சரிங்களா? அப்ப வந்து அது நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 டாக்டர்கள் கொண்டு வந்து சொன்னாங்க. அடுத்து பாயிண்ட் வச்சிருவோம். ராத்திரி 1 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து இருந்ததே 2 டேபிள் 3 டேபிள் தான். எத்தனை டேபிள் இருந்துங்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட் எழுப்புது. நீங்க வந்து கரூர் மருத்துவமனையில வந்து எவ்வளவு பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிணவரையில வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கறத முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாங்க 400 பெட் அடிஷனலா ஏற்பாடு பண்றோம். பெட் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது, அது வந்து அவ்வளவு பண்ண முடியும். ஆனா அவ்வளவு அனுமதிக்கப்படவே இல்லையே. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது 500 600 தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஏற்கனவே இருந்த பேஷண்ட்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்ப அதை தாண்டி 400 புதுசா போட்டாங்களாங்கிற கேள்வியில அதற்கான ஃபெசிலிட்டி வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு ரூம், அதுக்குள்ள வந்து 2 பெட் வைக்கலாம், 3 பெட் வைக்கலாம், 4 பெட் வைக்கலாம். ஏன்னா நீங்க வந்து அதை எடுத்து பண்ணணும். அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சான்னு கேள்வி. அப்ப நீங்க அதை அவசரமா பண்ணீங்களாங்கிற கேள்வி. இதுதான் அவங்க நீதிமன்றத்தில் எழுப்புறாங்க. இதுக்கு தான் பதில் தேடணும். அப்ப இவங்க நாங்க எல்லா இடத்துலயும் கூட்டு வந்துட்டோம். அப்ப எத்தனை மணிக்கு கால் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்? அதுக்கு தான் ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்க. ஏர் இந்தியா கிராஷ்ல வந்துட்டு இது மாதிரி தான் நடந்துச்சு, இமிடியேட்டா அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துட்டு கொடுத்தாங்க, ஒப்படைச்சாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வைக்கிறாங்க. ரொம்ப சரி. ஏர் இந்தியா கிராஷ்க்கு இதுக்கு வேணா அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏர் இந்தியா கிராஷ்ல மரணத்துக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும், விபத்துக்கான காரணம் தான் தெரியாது. புரியுங்களா? ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆயிடுச்சு, நெருப்பு பத்திக்கிடுச்சு, உள்ள ஃபுல்லா பாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அப்ப எதனால செத்தாங்க அப்படின்னா யாருக்கு எந்த காரணம் கிடையாது, மூச்சு திணறல் ஏற்பட்டு நெருப்பு பத்தி இறந்து போனாங்க. இவ்வளவுதான், ஒரே காரணம் தான். 245 பேருக்கும். அந்த விபத்து எதுக்கு நடந்துச்சுன்னா பார்க்கணும். மரணம் நடந்தது ஒரே காரணம், விபத்து நடந்தது யாருக்கும் தெரியாது. அது நம்ம விசாரணை. அது இப்ப வந்து மரணத்துக்கான விசாரணை நடக்கல, விபத்துக்கான விசாரணை நடக்கல. இங்க மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது. இதுதான் 4 பேர் மிதிச்சாங்கன்றாங்க, 4 பேர் கல்லடிச்சாங்கன்றாங்க, 4 பேர் தடியடி நடத்தினாங்கன்றாங்க, கத்தியால கீசினாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. புரியுங்களா? நேத்து மேடையில் பேசும்போது பாஜக குறிப்பிடுறாங்க. இது மாதிரி வேற இடங்கள்ல வேற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அப்ப எது உண்மை பொய்ங்கிற மக்களுக்கு தெரியணும்ல. அதான் மட்டும் மரணத்துக்கான காரணம் அலகாபாத் விமானத்துல தெரியும். இந்த இடத்துல வந்து மரணத்துக்கான காரணமே கேள்வி. அந்த மரணமே ஏன் சம்பவிச்சுங்க தான் இவ்வளவு பெரிய விவாதமே. தள்ளுமுள்ளு ஏன் நடந்துச்சு?